ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை. எதை நோக்கி ஓடுகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் வலிகள் மட்டும் இன்னும் நீங்கவில்லை. இதுவே நம் தினப்பாட்டு. ஆயக்கலைகள் 64இல் ஒன்றான யோகக்கலை எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முந்தைய காலமான சிந்துவெளி நாகரீகம் காலத்தில் பயிற்சி செய்யப்பட்டது. அந்த காலத்தில் உருவக் கல்வெட்டுகளே இதற்கு சான்றாகும். 2வது நூற்றாண்டத்தில் பதிவிடப்பட்ட பதாஞ்சலி யோகத்தை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் 6, 9 நூற்றாண்டுகளில் திருமூரல் தமிழில் தந்த திருமந்திரங்கள் யோகக்கலையில் தமிழ் முன்னோடியாக இருந்தார்கள் என்பதற்கு பெரிய கூற்றாகும். அவர் அருளி வழங்கிய அஷ்டாங்க யோகம், அதாவது 8 படிகளில் ஒரு படியான ஆசனத்தின் சில துளிகள் இதோ. பர்வதாசனா, கை தட்டலாம். விருட்சாசனம், விருட்சாசனம், பாதாசனா, பாதாசனா, சேதுபந்தாசனா, சேதுபந்தாசனா. நாமெல்லாம் பார்த்து கத்துக்கணும். சேதுபந்தாசனா, சக்ராசனா, 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 வஜ்ராசனா, வஜ்ராசனா, வஜ்ராசனா. நீங்க கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நலமா இருக்கும். சிம்மாசனா, சிம்மாசனா, பத்மாசனா, பத்மாசனா. இது ஒண்ணுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நினைக்கிறேன். பத்மாசனா, பத்த கோணாசனா, பத்த கோணாசனா, இறுதியாக காளியாசனா, காளியாசனா. கை கால் முளைத்து சிறிது நாட்களுக்குள்ளாகவே அனைத்தும் பயின்ற அந்த சிறிய குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பாடம் கற்றுத்தந்தது போன்று அவர்கள் மிக அழகாக அருமையாக நம்முன் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் ஏதேனும் ஒரு 2, 3 ஆசனாக்களை நாம் செய்தால் கூட அது அந்த குழந்தைகளுக்கு தருகின்ற மரியாதையாக நான் நினைக்கிறேன். நன்றி.